Students, now we discuss about X-ray spectrum. So you know how X-rays are produced when fast moving electrons strike the metal target of high atomic number. High atomic number உள்ள டார்கெட்டில் படும்போதே அதோட கைனட்டிக் எனர்ஜி லாஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸ்ரே கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த டார்கெட் ஹை அட்டாமிக் நம்பர் டங்ஸ்டன் மாலிப்டினமாலாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ வெளிவரக்கூடிய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரேவும் அதனுடைய வேவ் லென்த்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிராஃப் வரைகிறோம். அண்ட் திஸ் கிராஃப் ஷோஸ் த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி ஆஃப் எக்ஸ்ரே அண்ட் வேவ் லென்த். அதே மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ த கிராஃப் ட்ரான்ஸ் பிட்வீன் த ரிலேட்டிவ் இன்டென்சிட்டி அண்ட் வேவ் லென்த் இட் இஸ் கால்டு எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் டூ பார்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் கண்டினியூஸாக வேவ் லென்த் இருக்குது. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, சம் ஷார்ப் இன்க்ரீஸ் இன் இன்டென்சிட்டி. ஸோ திஸ் இஸ் கால்டு ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரா கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். அப்போ கண்டினியூவாக வேவ் லென்த் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்டு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். அண்ட் ஷார்ப் ஸ்பைக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன ஸ்பெக்ட்ரம், கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கன்சிஸ்ட் ஆஃப் ரேடியேஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் வேவ் லென்த் வித் சர்டைன் மினிமம் வேவ் லென்த். அப்போ இந்த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா ஆல் பாசிபிள் வேவ் லென்த் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ தட் இஸ் த மினிமம் வேவ் லென்த். இது மினிமம் வேவ் லென்த், இதுவும் மினிமம் வேவ் லென்த். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜ். இது 20,000 வோல்ட், 30 கிலோ வோல்ட், கிலோனா 10⁻³ 40 கிலோ வோல்ட், இது 50 கிலோ வோல்ட். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வோல்டேஜ்லையும் சர்டைன் மினிமம் வேவ் லென்த்லேருந்து சர்டைன் மேக்ஸிமம் வரைக்கும் கண்டினியூஸாக எல்லா வேவ் லென்த்தும் அதில் இடம்பெறும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம், இந்த மினிமம் வேவ் லென்த் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா விச் டிபெண்ட்ஸ் அப்பான் த வோல்டேஜஸ். 20 கிலோ வோல்ட்ங்கிறது என்னது, இந்த எலக்ட்ரோட்ஸ் ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கு இடையில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ். அதே மாதிரி 30 கிலோ வோல்ட், 40 கிலோ வோல்ட் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது இந்த மினிமம் வேவ் லென்த்தோட வேல்யூ என்ன ஆகிட்டே வருது, டிகிரீஸ் ஆகிட்டே வருது. ஓகே? ஸோ அப்போ த மினிமம் வேவ் லென்த் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, த வோல்டேஜ் அப்ளைடு பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணியிருக்கு. அடுத்து சில இடங்களில் இந்த ஸ்பீக்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா, இந்த ஸ்பீக்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டார்கெட். இங்கே டார்கெட்டாக நம்ம டங்ஸ்டன் மாலிப்டினம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டார்கெட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் டிபெண்ட்ஸ் அப்பான் த வோல்டேஜ் அப்ளைட் பிட்வீன் த எலக்ட்ரோட்ஸ். பட்டு தீஸ் பீக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த டார்கெட். ஸோ தட் வை தீஸ் ஆர் கால்டு கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கும் அப்படின்னா விச் இஸ் சூப்பர் இம்போஸ் ஆன் த கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமில் எப்படி இருக்கும், சூப்பர் இம்போஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே? ரைட். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். த ஸ்பீக்ஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த டார்கெட், ஹேன்ஸ் இட் இஸ் கால்டு கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம். டிபிக்ஸ் இந்த படத்தில் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டங்ஸ்டன் ஃபார் வேரியஸ் ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜில் இங்கே காட்டியிருக்கோம். அண்டு ஃபிகர் பியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டங்ஸ்டன் அண்டு மாலிப்டினம் அட் எ பர்டிகுலர் ஆக்ஸலரேட்டிங் வோல்டேஜில் நம்மளுக்கு கிடைக்கிது. அப்போ டங்ஸ்டனில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கல, மாலிப்டினமில் கேரக்டரிஸ்டிக்கும் இருக்குது, கண்டினியூஸும் இருக்குது. ஓகே? தோ கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. கிளாசிக்கல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டோன்னா
emission of radiation from oscillating electrons. ஸோ இந்த ஆசலரேட்டிங் எலக்ட்ரான் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால நம்மளுக்கு எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் வெளியே வருது. இது கிளாசிக்கல் தியரி, பழைய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி படி பார்க்கும்போதே இட் could not explain two features exhibited by X-ray spectrum. X-ray spectrum கொடுக்கக்கூடிய ரெண்டு ஃபியூச்சர்ஸை இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. For a given oscillating voltage, lower limit of the wavelength of the continuous spectrum is same for all targets. எல்லா டார்கெட்ஸ்க்கும் அந்த given oscillating voltageக்கு லாம்டா நாட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி the intensity of X-ray significantly increased at a certain well-defined wavelength. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் எதனால் வருது அப்படிங்கிறதையும் இந்த கிளாசிக்கல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரினால் என்ன பண்ண முடியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. But these two features could be explained on the basis of photon theory of radiation படி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு ஃபியூச்சர்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.